கேன்சர் மருத்துவமனைக்கு நிதி திரட்ட சென்னையில் கலை நிகழ்ச்சி. திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் கேன்சர் மருத்துவமனைக்கு நிதி திரட்ட சென்னையில் அக்டோபர் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கும் மக்கள் நலன் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு தொடர்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஹெட் டாக்டர் ஏ. முருகானந்தம் அவர்கள் தலைமையில் ஒரு குழு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசும்போது திருப்பூர் ரோட்டரி கிளப், திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து திருப்பூரில் சுமார் பல கோடி செலவில் புற்றுநோயாளிகளுக்கான சிறப்பு மருத்துவமனை ஒன்றை திருப்பூரில் கட்டி வருகிறது. இங்கு முற்றிலும் மக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. 17 சிறப்பம்சங்கள் கொண்டு 24 மணி நேரமும் செயல்படும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட மருத்துவமனையாக இதை கட்டி வருகிறார்கள். தற்போது இந்த மருத்துவமனையை முழுவதுமாக கட்டி முடிக்க பெரிய அளவில் பணத்தேவை இருப்பதால் மக்களிடையே நிதி திரட்டும் வேளையில் இறங்கியுள்ளது. இதன் முதல் கட்டமாக சென்னையைச் சேர்ந்த யோகா தொண்டு நிறுவனம் என்ற அமைப்பு ஒன்றிணைவோம் வா என்ற பெயரில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி அருகில் உள்ள விங்ஸ் வர்த்தக மையம், செயின்ட் ஜார்ஜ் விளையாட்டு மைதானத்தில் வருகிற அக்டோபர் மாதம் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடம் நிதி திரட்டிவிருக்கிறார்கள். இதில் பிரபல மருத்துவர்கள் இணைந்து நடத்தும் மெகா மருத்துவ பரிசோதனை முகாம், பிரபல இசையமைப்பாளர் பரத்வாஜ் நடத்தும் இசை கச்சேரி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகிறோம் என்று தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் டாக்டர் முருகநாதன். நான் திருப்பூர் ரோட்டரி பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நாங்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு நவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை நாங்கள் துவங்கியிருக்கோம். இந்த துவங்கி பணிகள்லாம் நல்லா செம்மையாக நடந்துகிட்ருக்கு. இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் வந்து அரசு சார்பிலையும் மாநகராட்சி சார்பிலையும் நமக்கு நாமே திட்டத்தில் கிட்டத்தட்ட 90லேருந்து 100 கோடி ரூபாய் அளவில் செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் 20 கோடி கொடுத்துட்டோம். அந்த 20 கோடி கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு 40 கோடி கொடுத்துட்டாங்க. இப்போ 60 கோடி அளவில் லீனியர் ஆக்சிலேட்டர்னு சொல்லக்கூடிய 30 கோடி மதிப்புள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷின் வருது. அதுக்கு பங்கர்னு சொல்லக்கூடிய 5 கோடி ரூபாய் உள்ள கட்டடத்தை நாங்கள் கட்டி பிடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மிஷின் வந்தோடனே இந்த முதல் சிகிச்சை பிரிவு ஆரம்பிச்சிருவோம். இது போக 60,000 ஸ்கொயர் ஃபீட் நாம் கட்ட இருக்கோம். இது போக நாங்கள் பெட் ஸ்கேன் மற்றும் நவீன கருவிகள், ரொபாட்டிக் சர்ஜரி உட்பட எல்லாம் செய்ய இருக்கோம் திருப்பூரில். எங்களுடைய ஆசை வந்து திருப்பூரில் எப்படி அகில இந்திய அளவில் புற்றுநோய்க்கு ஒரு திருப்பூர் பெரிய சிகிச்சை மையமாக அமையணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் நாங்கள் வந்து இப்போது பொதுமக்களிடம்லாம் வந்துட்டுருக்கோம். அந்த விஷயத்தில் வரும்போது தான் யோகா ட்ரஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சை மையத்துக்கு உதவுவதாக சொல்லியிருக்காங்க. ஏன் திருப்பூரில் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் அமையணும் அப்படின்னா, திருப்பூரில் வந்து எந்த புற்றுநோய் சிகிச்சை மையமும் இல்லை, தனியார் மருத்துவமனையும் இல்லை, கவர்மெண்ட்லேயும் இல்லை. இதுபோக ஈரோட்டில் கூட புற்றுநோய் சிகிச்சை மையம் இல்லை. ஈரோடு, உடுமல்பேட்டு, பொள்ளாச்சி, நீலகிரி எங்கேயுமே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம திருப்பூரில் மட்டும் 30 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதில் வட மாநிலத்து மக்கள்லாம் இருக்காங்க, மைக்ரேன் ஒர்க்கர்ஸ். அப்புறம் பெண்களுக்கும் நிறைய புற்றுநோய் வருது. இந்த ஒரு புற்றுநோய் வந்துச்சுன்னா, உதாரணமாக கர்ப்பவாய் புற்றுநோயோ அல்லது மார்பக புற்றுநோயோ பெண்களுக்கு வந்தால் கூட அவங்க இந்த ரேடியேஷன் செய்யணும்னா கோயம்புத்தூரோ சென்னையோ போகணும். அப்படி போனால் 2 மாதம் அவங்க இருக்க வேண்டியிருக்கும். நடுத்தர மக்களுக்கு கூட இது பெரிய கஷ்டம். ஆகவே தான் திருப்பூரில் இந்த மருத்துவ மையத்தை, சிகிச்சை மையத்தை அமைக்க நாங்கள் ரொம்ப பாடுபடுறோம். எங்களுடைய வேண்டுகோள்லாம் நீங்கள் எல்லாரும் எங்களோட சேர்ந்து திருப்பூரை ஒரு புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் ஒரு பெரிய சிகிச்சை மையமாக உருவாக்குவதற்கு உதவணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். லெட் அஸ் ஆல் கம் டுகெதர் அண்ட் டிஃபீட் கேன்சர். தேங்க்யூ. தமிழக அரசு வந்து ஆமாம், இப்போ இந்த சிகிச்சை மையமே வந்து திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நடத்துகிறோம். அதில் தான் வந்து நமக்கு நாம திட்டம், முதல்வரோட நமக்கு நாம திட்டத்தில் செய்கிறோம். நாம் வந்து 33% கொடுக்குறோம், அவங்க 66% கொடுக்குறாங்க. எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் 30 கோடி கொடுக்கணும், அவங்க 60 கோடி கொடுக்கணும். நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு ஏற்கனவே 20 கோடி கொடுத்துட்டோம். இன்னும் நாங்கள் 10 கோடி கொடுக்கணும். ஆனால் இதை கட்டும்போது தான் நிறைய தெரியுது, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியிலேருந்து இன்னும் நவீன கருவிகள் வேண்டி இருக்கிறனால நாங்கள் எங்களுடைய திட்டத்தை வந்து 100 கோடி அளவுக்கு பண்ண போகிறோம். நாங்கள் 40 கோடி கொடுத்தா அவங்க 80 கோடி கொடுப்பாங்க. அதை நமக்கு நாம திட்டத்தில். ஆகவே எல்லாரும் சேர்ந்து திருப்பூரில் வந்து ஒரு பெரிய கேன்சர், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கேன்சர் சென்டர் வரக்கு உதவணும். அப்படி பேசும்போது தான் யோகா ட்ரஸ்ட்காரங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்தியா முழுவதும் இருக்காங்க, அவங்கெல்லாம் செய்யலாம். நல்லது. இது திருப்பூர் மக்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் நடக்கும். எங்கள் ஊர் பொதுவாக என்னன்னா, திருப்பூரில் வந்து எல்லா மாநில மாநிலத்திலும் இருக்காங்க. ஒரிசா, பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். இந்த மைக்ரேன் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இது உபயோகமாக இருக்கும். வணக்கம், என்னோட நேம் வந்து திலகர் சிங்.
யோகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் நாங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். இந்த ட்ரஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் நான் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஏழை மாணவர்களுக்குள்ள எஜுகேஷனுக்கும் தென்ன ஏழைகளுக்குள்ள மருத்துவ இது பண்ணுவதற்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு வரோம். இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம திருப்பூர்லேருந்து புற்றுநோய்களுக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டுவதற்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் அவங்கள்ட்ட பேசி முருகநாதன் சார்கிட்ட பேசி நாங்கள் இப்போ இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்து அந்த கட்டிடத்துக்கு நிதி ஃபண்டு ரைஸ் பண்ணுவதற்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கலை நிகழ்ச்சி மூலம் இது ஃபண்டு ரைஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா இந்த கலை நிகழ்ச்சியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பூர்லேருந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுவதற்கு இந்த கலை நிகழ்ச்சி பண்ணுகிறோம். இந்த கலை நிகழ்ச்சி பண்ணுறோம். இது எப்படின்னா இந்த கலை நிகழ்ச்சி வந்து 3 நாள் 18, 19, 20 நாட்களில் அக்டோபர் மாதம் 18, 19, 20 தேதியில் நடைபெறுகிறது. இதில் வந்து முதல் நாள் வந்து மருத்துவ முகாம். இந்த தமிழ்நாட்டு அளவில் எல்லா சிறப்பு மிக்க டாக்டர்களும் கொண்டு வந்து இலவச மருத்துவ முகாம் பண்ண போகிறோம். இதில் வந்து மக்கள் எல்லோரும் இலவச ஆலோசனையும் மருத்துவ ஆலோசனையும் பெற்றுக்கலாம். இலவச சிகிச்சையும் பெற்றுக்கலாம். அதுக்கு பிற்பாடு தென் பாரம்பரிய உணவு அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இப்போ நலிவடைஞ்சிட்டு வருது. அந்த பாரம்பரிய உணவை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டால் போட்டு அறிமுகப்படுத்துகிறோம் பாரம்பரிய உணவுகளை. அது உணவு திருவிழான்னு இது ஒரு இதில் அறிமுகப்படுத்திக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நாட்டுப்புற கலைகள் நிகழ்ச்சிகளும் நம்ம நாட்டில் உள்ள நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளையும் அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு பிற்பாடு இதை வந்து நாங்கள் யோகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் விங்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தான் இதை நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனை இந்த நிகழ்ச்சியை இந்த ஈவெண்ட்டை பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரே நிமிஷம் இதில் வந்து ரோபோட்டிக்கு இதில் வந்து இந்த குழந்தைகளுக்காக ஸ்கில்டு ப்ரோக்ராமுக்கு வேண்டி ரோபோட்டிக் ப்ரோக்ராம் வந்து அது வந்து ஆஸ்ட்ரா கம்பெனியில் உள்ள சேர்மன், ஆஸ்ட்ரா கம்பெனியில் உள்ள டைரக்டரும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் அதனுடைய நான் வந்து இந்த ஆஸ்ட்ரா குரூப் வந்து டைரக்டராக இருக்கும். இப்போ நம்ம என்ன இதில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொபாட்டிக் பேஸ் இயந்திரங்களை பயன்படுத்தி எப்படி வளரக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது இது குழந்தைகளுக்கு வந்து இந்த ரொபாட்டிக்கை பற்றி அதிகமான ஒரு அவேர்னஸை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோடைய முக்கியமான ஒரு நோக்கம். இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக ஸ்கூல்ஸு, அதாவது தனியார் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இந்த ரொபாட்டிக் ரிலேட்டடாக எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதை எவ்வளவு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முடியும், இதில் எந்த மயமான காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டை பற்றி கேன்சர் இன்ஸ்டியூட் இதை பற்றி இந்த மெடிக்கல் காரியங்களை வந்து டாக்டர் வந்து பேசும்போது இது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து அவங்க வந்து நிறையா ரொபாட்டிக் பற்றி பேசினாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே வந்து ரொபாட்டிக் ரிலேட்டட் சர்ஜரிஸ் தான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. அப்போது இந்த சர்ஜரிகளை பண்ணக்கூடிய ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டடாக நம்முடைய மாணவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த தேர்வு செய்யக்கூடிய இந்த ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டட் இயந்திரங்களை குறித்ததான ஒரு காரியத்தை அவங்க படிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா இதோடைய அவேர்னஸை நம்ம அதிகமாக கொண்டு போகணும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இந்த ஐபாட் அப்படிங்கிற ஒரு
நிறுவனத்தை வந்து இப்போதைக்கு நம்ம நடத்திட்டு வரோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லினா, எல்லாருக்கும் இந்த காரியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இதோட இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த இயந்திரங்களை பற்றியான காரியங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து மேலை நாடுகளை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த இயந்திரங்களை குறித்த விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த ஐபாட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து செயல்படுது. இவங்க நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நோக்கம் என்ன சொல்லும் போனால், 18, 19, 20 இந்த காலகட்டத்தில் இந்த தேதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த ரொபாட்டிக் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து இந்த 3 நாள்லையும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் அவங்களோட சேர்ந்து. இதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நடத்துகிறது வந்து 3 நாள் நடத்துகிறோம். இது முக்கியமாக நம்ம புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்க வேண்டும். அது வந்து இதில் மக்கள் வர்றது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களுடைய ஊடகத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்க வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எல்லா இடங்கள்லையும் ரீச் ஆகும்போது தான் மக்கள் வருவாங்க. மக்கள் வந்தாக்கி தான் இந்த ஈவெண்ட்டை நல்லா சிறப்பாக அமைச்சு எங்களுடைய அந்த கலை நிகழ்ச்சியில் மக்கள் நல்லா எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் இருக்குது. எல்லா என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்குது. அது மியூசிக்கல் இருக்குது, கலை நிகழ்ச்சி இருக்குது, தென்ன மருத்துவ முகாம் இருக்குது. இதனால் நீங்கள் இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கிய பங்கு உங்களுடைய பங்கு. அதில் நீங்களும் இதில் உங்களுடைய பங்கையும் நான் ஆதரவு நீங்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்களையே வரவேற்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். கலை நிகழ்ச்சி பச்சைபாஸ் கல்லூரிக்கு எதிராக உள்ள அந்த சென்ட் ஜார்ஜ் ஆங்கில இந்தியன் ஸ்கூல் இருக்குல்ல அங்கே. வி. திலகர் சிங், டி. ஜான் ஹெல்விக், டாக்டர் ஏ. முருகானந்தம், டி. விவேக், கலைக்கோவன் ஆண்டனி, க. கிருஷ்ணகுமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது.